இன்னைக்கு நேந்திரம் பழ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரளா எல்லோ சிப்ஸ். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இது வந்து 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நேந்திரங்காய் எப்படி செலக்ட் பண்ணணும்னா இன்னும் 2 நாளில் பழுத்துரும் அப்படின்ற மாதிரி 2 காய் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் லேசாக இனிப்பு டேஸ்ட் அதில் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸுக்கு. இது வந்து 2 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். முதல்ல மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 1/4 கப்பு 4 ஸ்பூன் தண்ணியில். இது வந்து நீங்கள் சிப்ஸ் கட் பண்ணி வச்சோடனே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றணும். அதனால் வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. இது வந்து பெப்பர் தூள் வந்து சூடாக இருக்கும்போதே போடணும். அதனால் அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது போட்டால் தான் பெப்பர் வந்து எல்லா பக்கட்டும் ஒட்டும். நீங்கள் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணால் சீக்கிரம் வறுபட்டுரும். ஸ்லைசர்லேயும் ஸ்லைஸ் பண்ணலாம், இல்லாட்டா கத்திலையும் நல்லா கட் பண்ண வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ போடலாம். முதல்ல போடும்போது எண்ணெயை அடுப்பை நல்லா கூட வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று சிப்ஸ் ஒட்டிடும். அப்புறம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது வேணால் குறைய வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து இந்த சிப்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு. கிட்டத்தட்ட 80% வறுபட்டுருச்சு. இப்போ உப்பும் மஞ்சள் தூளும் கலந்து வச்சுருக்க தண்ணியை 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்போ தான் உப்பு வந்து சிப்ஸில் நல்லா சேரும். இது ஊற்றினோன்னே படபடப்பு சத்தம் அதிகமாக கேட்கும். அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினதுக்கப்புறம் சிப்ஸ் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா கிட்டத்தட்ட 3/4 பாகம் வறுத்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். பாதி வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த மஞ்சள் தூள் தண்ணி சேர்க்கக்கூடாது. மஞ்சள் தூளும் உப்பும் கலந்த தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த படபடப்பு சத்தம் அடங்கிருச்சு. அதனால நான் சிப்ஸ் எடுக்கிறேன். இதே மாதிரியே அடுத்தது போட்டு வறுத்துருங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே மிளகுத்தூள் தூவிடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டும். மிளகுத்தூள் வந்து சிப்ஸில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நேந்திரம்பழம் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.